போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய் என்கிற அந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய புது பலன் நிரப்புகிறது. ஆமென். இணைந்து பாடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். எஃப்ஷார் மேஜர் கொடுங்கப்பா. சேர்ந்து கர்த்தரை மனதார போற்றுங்கள். அவருடைய கிருபை நம்மை ஆட்கொள்வதாக. ஜீசஸ், thank you Lord. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். 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 உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். 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 ஹல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களை மிதிப்பாய். சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்ளுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவே. புது பலன் புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே. கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து
கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். சேர்ந்து பாடலாமா? தேவன் வருகிறார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமி இதனை நியாயம் தீர்த்திடுவார். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். தேவன் வருகிறார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகிறார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பூமி இதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்மை விரோதித்த அவபக்தரை ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவார். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும். கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும். கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாறைகள் காவிழ்ந்திடோ. கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாறைகள் காவிழ்ந்திடோ. கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த
குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும். மத்திய வானம் கர்த்தரே அழைக்க, ஆமென், ஆவியே மனவாட்டியே வாரும் என்று சொல்லி யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரே வாரும். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவரே சுவை அழைக்கின்றோம். ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை, இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தி கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழிகளில் செல்லாதவரை, தம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழியில் செல்லாதவரை ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்டு புலம்பிடுமே. ஹல்லேலூயா. படிடுவோமா? நாங்க பக்தியில இந்த அடையாளத்தோட இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாவ் அடக்கத்துக்கு எதிரா எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே கட்டுப்பாடு இல்லாத பேச்சுகள், சின்ன பிள்ளைகளுக்குள்ளே அப்படித்தான், வாலிபர்களுக்குள்ளே அப்படித்தான். ஆமென். நல்ல வாழ்க்கை இப்பதான் இளம் தம்பதியரா இருந்தா உங்களுக்கு அப்படித்தான், ஒரு தாத்தா பாட்டியா கிழவன் கிழவியா இருந்தாலும் அப்படித்தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற விதத்துல வாழணும். நாங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு ஏற்ற நன்மைகளை நாங்க செய்யணும். வாஞ்சையோடு அவருடைய திருமுகத்தை தேடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானவர் இயேசு. ஓ, வானிலும் பூவிலும் வானாதி வானவர் இயேசுவின், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஓ, நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். பல பல கரபல பல கல கரபல
கட்டுகளை, என் தலைமுறை மேல இருந்த போராட்டத்தை உடைத்த நாமம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம். What a sweet name. எங்கள் இயேசுவின் நாமம். ஓ இயேசுவின், கொண்டாடி பாடுங்க, சும்மா இல்ல, ராஜா கொண்டாடப்படட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா, நம்பினோரை என்றும். நேற்றும் இன்றும் என்றும் நம்பினோரை என்றும். ஆமென். இயேசுவின் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். எங்கள் இயேசுவின் நாமம். பாடுங்க பாடுங்க, பாட்ட பாடி ஆராதிங்க, கரெக்டா கைதட்டி ஒரு மனமா. இயேசுவின் நாமம். கர்த்தரை உயர்த்துங்க உயர்த்துங்க. இந்த நாமம் பரிமள பரிமள தைலமா, பாருங்கும் வாசனை எத்தனை இனிமை. இயேசுவின் நாமம். இயேசுவின் இனிதான நாமம். கரெட்டு கத்துரா கலவரா சிக்கபர கத்தரம கலவா. முழங்கால் யாவோ ஜொலித்திடும் நாமம். முடங்கிடும் நாமம். சொல்லுகிறவர் நாமம். இயேசுவின் நாமம். பரமபவகோ தேனினி மகிழும் இயேசுவின் நாமம். திவ்ய மதுரமாமே. ஓ தேனினி மகிழும் இயேசுவின் நாமம். அவரை உயர்த்தலாமே. அதை தேடிய நாடி ஓடிய வரும் திருச்சபையானோரே. தேடிய நாடி ஓடிய வருவாய் திருச்சபையானோரே. தேனினி மகிழும் திவ்ய மதுரமாமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மகிழும் திவ்ய மதுரமாமே. தேனினி மகிழும். துன்பத்தில் இன்பம், கொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார். ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மகிழும் திவ்ய மதுரமாமே. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வே. சேர்ந்து சொல்லுங்க, என் தகப்பன் நீர்தானையா, எல்லா
எப்போதும் என் வேலையும் உம் கிருபை என்னை தொடரோ. யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். கரங்களை உயர்த்தலாமா? உம்மையே புகழ்வே, உம்மைத்தான் பாடுவே, உம்மையே புகழ்வே, உம்மைத்தான் பாடுவே. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள என் தகப்பன் நீதானையா, எல்லாமே இசையா. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே அன்பு அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீர்தானையா. என் தகப்பன் நீர்தானையா, நல்ல ரெண்டு கையை உயர்த்தி இருதயத்தை உயர்த்தி. மனிதர்கள் 1000 என்ன பேசலாம், ஆனா உங்க மனசு என்ன குறை சொல்லாது, என்ன கழுவி தூக்கி நிறுத்துவி. சொல்லுங்க, என் தகப்பன் நீ. இத மட்டும் சொல்லு மகனே, மகளே, தேவ சபையை சொல்லு. எனக்கான நித்திய தகப்பன், என் நிரந்தர தகப்பன், என் மாறாத தகப்பன். சத்த உயர்த்தி, என் தகப்பன் நீ. தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகுறி, வீழுந்தவரை நீர் தூக்குகுறி. உம்மைத்தான் பாடுவே,
எத்தனை பேருக்கு சத்தமா சொல்ல விருப்பம்? அத்தனை பேர் my father, my eternal father, என் நித்திய தகப்பன், என் நிரந்தர தகப்பன். ஓ நீர் எல்லாமே. கையை உயர்த்தி சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாமே. யாரும் வர வேண்டாம், யாரும் அதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆபிரகாமுக்கு பார்க்கலையா? ஈசாக்குக்கு பார்க்கலையா? யோசேப்புக்கு தகப்பன் இல்லாத தாய் இல்லாத இடத்துல கர்த்தரே நிற்கவில்லையா? மோசேக்கு நிற்கவில்லையா? யாருக்கும் அவர் நல்ல தகப்பனா இல்லாமல் இருந்தது இல்லை. உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் ஹல்லேலூயா என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்று நினைக்கிற எந்த மனிதனுக்கு முன்பாக இவர் மகிமையான தகப்பன், போதுமானவர். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் இல்லை என்றோ. உறவாடுங்க உறவாடுங்க. என் அன்பே அன்பே உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா. அன்பே நான் உம்மை இயேசு அப்பா. நீரே என் வழி, நீரே சத்தியம். அத்தனை பேரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீரே என் ஜீவன், கண்ணீரோடு அவரை தேடுங்க. அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அத்தனை பேரையும் ரெண்டு கரங்களை விரித்து அணைத்துக் கொண்டு தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தமக்கென்று எழுப்பிக் கொள்ளுகிற அந்த உன்னத அன்பை நினைத்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் என்னை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். என்னை தூக்கி காலமெல்லாம் சுமக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய ஆதரவினாலே நான் எனக்கென்று நீ தந்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய கடமைகளையும் இம்மைக்குரிய கடமைகளை நிறைவேற்ற நீர் எனக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய அன்பு மாறாதது. ஓ லார்ட் ஜீசஸ், நன்றி அப்பா.
ஓ ரபாபா ஷகதோ ரோகலா பரையா ககதோ ரபா ஐரியாந்தர கஷேலரனலமா என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே துர்கமானீரே என் நண்பனானீரே என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே துர்கமானீரே என் நண்பனானீரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ஆசையோடே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானீரே என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே துர்கமானீரே என் நண்பனானீரே கைகளை உயர்த்தி என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துர்கமானீரே என் நண்பனானீரே உதவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உதவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன் நீங்க மட்டும் பாடலாமா என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே துர்கமானீரே சத்தமா ஓ என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துர்கமானீரே என் நண்பனானீரே என் தஞ்சமா எவ்வளவு மனசு சொல்ல விரும்புதோ அவ்வளவு மனதார ஓ என் அன்பனானீரே தேவகுமாரா என்ன நினைச்சு ஓ தேவகுமாரா சத்தமா கேளுங்க கேளு தம்பி தங்கச்சி வாலிபனே என் வேலை காப்பாற்ற முடியாதது நீங்க செய்வீங்க நீங்க தந்த வேலையை செய்த நீங்க தந்த காரியத்தை பார்க்கிற ஆனா நீங்க தான் கனம் பண்ணணும் நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க ஓ தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க ரெண்டு கையை கும்பிட்டு தலைகளை உயர்த்தி அவருடைய முகத்தை பார்த்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து சகலத்தை ஆளுகை செய்கிற பிதாவானவர் எல்லா பொல்லாப்புகளையும் சிதற பண்ணுகிற வல்லமையோடு அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற நம்முடைய இரட்சகர் இயேசு தன்னுடைய கரத்திலே நமக்காய் சிந்தின இரத்தத்தை வைத்து
ஒவ்வொருவருக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் நிமிடந்தோறும் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிற பிசாசானவன் ஒரு பக்கத்தில் நின்று குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் இயேசுவோ தம்முடைய இரத்தத்தை ஏந்தி கொண்டு நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் தமக்கு பிரியமாய் வாழும்படிக்கு ஏவிக்கொண்டே இருக்கிறார். இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்க ஒண்ணு மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை மாறட்டும். எத்தனை பேருக்கு உண்மையா அவரை பார்த்து சொல்லணுங்கிற விருப்பம் உண்டு? நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா. கைகளை உயர்த்தி மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லலோ, நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, மகிமை மகிமை மகிமை. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தின் பிள்ளைகளை வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, நீர் வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஒரு விசை கூட வருத்தப்படாம ரெண்டு கையை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, நீங்க வந்தா போதுமே, எல்லாம் நடக்குமே. இதை மட்டும் உண்மையா ஆவியில சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க வந்தாள் போதுமே. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல வந்தாள் போதுமே. இன்னும் ஆழமா, இன்னும் ஆளுகை செய்யும் அளவுக்கு வந்தாள் போதுமே. எல்லாம் கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தா. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே, வாலிப தம்பி பாடுங்க. எல்லா சின்ன பிள்ளைகள் முழங்கால் போட்டு இந்த பாட்டை பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. நடக்குமே, வந்தாள் போது மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே. நீங்க வாங்கப்பா, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீங்க வந்தா போதும்ப்பா, எல்லாம் நடக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆராதனை முழுவதும் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபைக்கும் பிரசன்னத்துக்கும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
ஆமென். சங்கீதம் இன்றைக்கு 110வது சங்கீதம் 4வது வசனம். ஆமென். சங்கீதம் 110 சாம்ஸ் 110 அதோடைய 4வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் ஆணையிட்டார், அவர் மனம் மாறவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா ஒருபோதும் மனம் மாறுறதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சொன்னதுதான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஆமென். எத்தனை பேர் நமக்கு எத்தனை விஷயங்கள் சொல்லி மறந்து போயிட்டாங்க. ஆமென். அப்படிதானே? எத்தனை பேர் நம்மளை மறந்தவங்க லிஸ்ட்ல நம்ம கொண்டு வரலாம், மாறினவங்க லிஸ்ட்ல நிறைய பேர். நாங்கள் ஊழியத்தில் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். ஊழியத்துக்கு வந்து 18 வருஷங்களில் நான் இது செய்வேன், இதை பண்ணுவேன், இதை நிற்பேன், பாஸ்டர் உங்களுக்கு நான் அப்படி நிற்பேன்னு சொல்லி நான் நிறைய பேர். ஆனால் அவங்களுடைய ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் மனம் மாறி போயிட்டாங்க, மறந்துட்டே போயிட்டாங்கங்க. ஆமென். ஆனால் சொல்லுங்க, தேவன் ஒருபோதும் ஆமென் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:35 வசனம் இருக்கு, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளும் ஒளிந்து போகிறதே இல்லை. ஆமென். சொல்லுங்க, அவர் எனக்கு ஒரு விஷயத்தை ஆணையிட்டு சொன்னார்னா, ஒரு வார்த்தை சொன்னார்னா, சொல்லுங்க, வானமும் ஒளிந்து போலாம், பூமி ஒளிந்து போலாம், ஆனா அவருடைய வார்த்தை ஒளிந்து போறது இல்லை. சொல்லுங்க, அவர் சொன்ன அநேக விஷயங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக ப்ராமிஸ் அவர் எனக்கு பண்ணியிருக்கிறார். சிலதில் ரொம்ப நான் மறந்து போயிட்டேன். அப்படிதான் ரொம்ப விஷயங்களை கன்ஃபஸ் பண்ணி மறந்து போயிருப்போம். ஆனா தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்ட விஷயங்களை, எங்களுக்கு சொன்ன விஷயங்களை அவர் மறக்கவே மாட்டார், அவர் மாறவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான் என் தேவன் முன்பாக எப்படி இருக்கேன் தெரியுமா? சில சொல்லுவாங்க, ஒரு பழமொழி வர வர கன்னடாவில் சொல்லுவாங்க, ராயர் குதிரை கத்தை ஆயித்துன்னுவாங்க. என்னது? ராயர் ஒரு குதிரை கத்தை ஆயித்து அப்படின்னா, வர வர குதிரை என்ன ஆயிடுச்சான்? கழுதையா மாறிடுச்சான். நம்ம குதிரை மாதிரி இருந்த ஆட்கள், தேவன் முன்பாக நல்லா இருந்த ஆட்கள், ஆண்டவரே உங்களை மறக்கவே மாட்டேன், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், ஏசப்பா நீங்க தான் எனக்கு உயிருக்கு மேல, உங்களை விட்டா நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், சார மாட்டேன், உங்களே தான் நான் நம்புவேன்னு சொல்லி எத்தனை நேரம் தேவன் முன்பாக சொல்லுகிறோம், ப்ராமிஸ் பண்றோம். தேவன் முன்பாக சொல்றது ப்ராமிஸ் தானே? அப்படி ஏசப்பா, இப்படி ஏசப்பா, அதுலயும் வாக்குத்தத்தம் ஆராதனையில ரொம்ப அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன். நியூ இயர் சர்வீஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குதிரையாயிருவோம். எப்படி தெரியல, பரிசுத்த ஆராதனை, நைட் ஆராதனையில் ரொம்ப பரிசுத்தமாயிருவோம். ஒரு நாள் 2 நாள் தாக்கு பிடிக்கும், முடிஞ்சு போனால் ஒரு 10 நாள் தாக்கு பிடிக்கும் நம்முடைய காரியங்களெல்லாம். அப்படி மெல்ல மெல்ல அதை விட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா கழுதையாயிருவோம். அவன் கழுதைக்கு குதிரைக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. அது எப்படி இருக்கும், அது பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதே மாதிரி கிடையாது. அப்படிதானே? சொல்லுங்க, ஏசப்பாக்கு முன்னால நான் சொல்லுங்க, யுத்தத்தில் ஓட வேண்டிய குதிரை நான். ஆமென். சொல்லுங்க, நான் குதிரையா இருக்கணும், கழுதையா ஆகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் மாறிட்டேனா, சொல்லுங்க, நான் மாறிட்டேனா, சொல்லுங்க, நான் தேவன் முன்பாக மாறிட்டேன்னா நான் கழுதை ஆயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். ஆரம்பத்தில் இருந்த ஜபஜீவியம் இருக்க, ஆரம்பத்தில் நம்ம தேவன் மேல வைத்த விசுவாசம் இருக்கா? எப்படி இருந்தோம் இல்லையா?
ஆரம்பத்தில் தேவன் நம்மளை சந்திக்கும் போது அவரோடு கூட நடந்த அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? ஏதோ இல்லாம இருக்கும் போது தேவனை அதிகமா தேடுறது, நாடுறது, தேவனோடு கூட ஓடுறது, பலவீனத்துல, நம்முடைய சுகவீனத்துல, நம்முடைய நெருக்கத்துல, இக்கட்டுல இருக்கும் போது தேவனோடு கூட நல்லா போறது. தேவன் நம்மளை தூக்கி வச்சுட்ட பிறகு தேவனை மறந்து போறதான் மாறுறவங்கன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை விட்டு விடு, நான் வரமாட்டேன். இவங்க எப்படிப்பட்ட ஜனங்க? வணங்க கழுத்துள்ள ஜனங்க. தேவனே நம்மளை குறிச்சு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. என்ன ஜனங்க? ஏன்னா நன்மையை ஈஸியா மறந்து போறவங்க, நம்ம மாறுறவங்க. சொல்லுங்க, நான் மாறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அழகான பாட்டு இருக்கு, ஃபுல்லா தெரியாது எனக்கு. வானம் பூமியும் மாறினிலும் வார்த்தை மாறாதது, வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம். ஆமென், சொல்லுங்க. வானமும் பூமியும் மாறினாலும் என் தேவன் மாற மாட்டார். ஆமென். மாறாத தெய்வம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? நம்மளும் மாறக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவார். எங்க அது யோசிச்சு பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளை வளர்த்துருக்கோம் இல்லையா? பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கும்? மேக்சிமம் இருக்கும். பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்ப்போம்னா, ஆசையாக வளர்ப்போம். எப்படி வளர்ப்போம்? அதை கொடுத்து இதை கொடுத்து. சிறு வயதுலலாம் நான் பிள்ளைகளை வளர்க்குறேன். நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே லைஃப்பில் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. என்னையை விட நல்ல பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஆமாம், எங்கள் சபையில் அன்புக்கு குறை இல்லை, அதை நான் சொல்வேன். ஆனால் தேவனை தேடுறதில் இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவோமே தவிர உங்களை குற்றப்படுத்த ஒரு காலமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது பிள்ளை சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்குறோம். எப்படி வளர்க்குறோம்? இப்படி தான் நீ வளரணும், இப்படி தான் போடணும், இப்படி சாப்பிடணும், இப்படி விஷயங்களை நீ இப்படி நிற்கணும், பல காரியங்களை சொல்லி கொடுத்து 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 அப்படி தானே பிள்ளைய ஆசையை அழகுபடுத்தி பார்க்கறது. ஆனால் பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் வளர்ந்து வரும்போது அப்படி ஓன்னு சொல்லி வளர்ந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் அதுகளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, நடக்க முடியாதுல்ல, அப்பா அம்மாவுடைய இடுப்பு தேவைப்பட்டுச்சு. இடுப்பில் சுமப்போம், அள்ளி சாப்பிட தெரியாது, அள்ளி கொடுப்போம். துணி போட முடியாது, ட்ரெஸ்ஸை போடுப்போம். நம்ம தானே எல்லாம் பண்ணுவோம். ஒரு கட்டம் ஆயிட்ட பிறகு அதுகளுக்கே பலன் வந்த பிறகு சொல்லும், இது என்ன ட்ரெஸ் நீங்கள் போடுறீங்க, இது என்ன சாப்பாடு சமைச்சிருக்கிறீங்க, புரியுதா? சொல்லுங்க, கேட்கும். என்ன சாப்பாடு நீங்கள் சமைச்சு வச்சிருக்கேன், இதில் உப்பு இருக்கா, காரம் இருக்கா, சொல்லும். அதை விட நம்மளை விட ரோட்டில் போடுறோம் பாருங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ரோட்டில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் வேற ஏதோ விஷயத்தை நம்மளை விட மேன்மையாக நினைக்குது. நம்ம ஊட்டி வளர்த்ததை விட, நம்ம கற்றுக் கொடுத்ததை விட வேற விஷயங்களை அதை மேன்மையை நினைக்குது. அதே மாதிரி வேற மனிதர்களையும் மேன்மையை நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்க இல்லையா? நம்ம வளர்த்த பிள்ளைகள், நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நன்மை செய்து வளர்த்துருக்கிற பிள்ளைகள் இப்படி பண்ணும்போது நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. தேவனுடைய இருதயத்தை நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்திருக்கிறோம். அவர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றோம், அவர் வளர்த்த வளர்ப்பில் வளர்ந்துருக்கணும். அவர் கொடுத்ததே எல்லாமே, எல்லாம் அவர் கொடுத்தது தான். ஆமே, எது நம்மளால வந்துச்சா? எல்லாம் யார் கொடுத்தா நமக்கு? என்னது? எல்லாம் யாருங்க கொடுத்தா? ஒரு நிமிஷத்துல நம்மளுடைய மூச்சை எடுத்தாரும் நம்ம ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. ஏங்க, நல்லா நடமாடும் போதே என்ன சொல்றாங்க? பேர் வச்சு சொல்லுவாங்க, அனிதான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனிதான்னுவாங்க, அம்மான்னு, பாஸ்ட் அம்மா, இந்த மாதிரி சொல்லுவோம். இதே இந்த மூச்சு வெளியே போச்சுன்னா பாடி எப்போ வரும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க. ஆனா தேவன் ஒருபோதும் மாறவே மாட்டார். சொல்லுங்க, என்னுடைய காலங்களெல்லாம் முடிஞ்சு போயிடும், ஆனா தேவன் மாறாமல் இருப்பார் என் வாழ்க்கையில. ஆமென்.
சொல்லுங்க, தாயின் கருவில் என்னை எப்படி வச்சாரோ அவர்கிட்ட போகிற வரைக்கும் என்னை அவர் அப்படிதான் பார்ப்பார். சொல்லு, சொந்த பிள்ளையா தான் பார்ப்பார், என்னை சும்மா ஒரு பாடியா பார்க்க மாட்டார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ ஆழமானது தெரியுமா? ஆமென். சொல்லுங்க, என் தேவன் ஒருபோதும் மாறுகிறவரே இல்லை. சொல்லுங்க, எனக்கு ஆமென். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை விஷயங்கள் பைபிள்ல கோடு போட்டு டேட்டை போட்டு லைனை போட்டு ஆமேன் போட்டு வச்சிருக்கிறீங்கல்ல? ஆமென். வச்சிருக்க, அதை நம்ப பண்ணார்ல, உங்களை நம்ப பண்ணியிருக்காருல்ல. சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க, எத்தனை நிறைவேற்றிருக்காரு தெரியுமா? பைபிளில் சில இடங்களில் கேப்பே இல்லாமல் இருக்கும். ஆமென்பா, செய்வீர்ப்பா, நீர் செய்வீர்ப்பா சொல்லி சொல்லி செய்கிறோம்ல. அவர் என்னென்னலாம் உங்களை நம்ப பண்ணவர் ஆண்டவர் தானே. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவன். எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். எனக்காக உயிரை தந்தவர், தன் ஒரே பேரா குமாரனை எனக்கு தந்தவர், மற்ற எல்லாத்தையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் என் தேவன் எனக்கு அருள செய்வார். ஆமென். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமே அதுதானே. ஆமென். எங்க இருதயத்தில் இருக்க வேண்டுதலெல்லாம் தேவன் நமக்கு அருள செய்வாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். என்ன சொன்னது யாரு? அவரு, என் இயேசு. வார்த்தை மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே
என்னோடுதான் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு ஆமென். சொல்லுங்க, எவ்வளவு தாமதம் ஆனாலும் சரி, ஆமென், நான் நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயங்கள் எனக்கு நடக்காம இருந்தாலும் சரி, ஆமென், வாக்கு மாறாதவர். ஆமென். சொல்லுங்க, இல்லை. ஆமென். சொல்லுங்க, மனுஷன் இல்லைன்னுமா நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். இல்லை இல்லை, அவர் வாக்கு மாறவே மாட்டார். சொல்லுங்க, ஒருபோதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நாளும் தன் வாக்கு, ஏன்னா அவருக்கு ஒரு வார்த்தை இருக்குது. உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது அவர் தங்க சொன்ன ப்ராமிஸை அவர் காக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இட்ட ஆணையை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி எங்களை எதிர்க்கும் போது கூட ஆணையை சொல்லிட்டார்னா, ஆணை இட்டார்னா, சொன்னார்னா கைவிடாமல் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேசித்த குடும்பம், ஆமென், ஒரு செல்ல பிள்ளையா அவன் இருந்துட்டு அவன் அண்ணனால பகைக்கப்பட்டு அவன் வெளியே வரும்போது, ஆமென், அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பகைகள் வேதனைகளோட சில நேரத்தில் தேவன் நம்ம மேலே வைத்திருக்க திட்டம், ஆமென், சில நாள் புரிய முடியாதுங்க. அதனால கூட வச்சுக்கிட மாட்டாங்க, தனித்து விட்டு பார்ப்பாங்க. சொல்லுங்க, யார் என்னை தனித்து விட்டு வச்சாலும் பரவாயில்ல, என் மேல் இருக்கிற தேவ திட்டம் ஒருபோதும் தடைபடாது. ஏன்னா தேவன் சொல்கிறாரு, நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு யாக்கோபுக்கு இருந்த மனநிலைமை என்ன தெரியுமா? தேவன் சொல்லிட்டு இருக்கிற காரியங்கள் பெரிய தரிசனம், பெரிய காரியங்கள். ஆனா யாக்கோபு பாருங்க, அவன் என்ன சொல்றான், அவன் மனதில் இருந்தது அவன் சொல்றான் என்னன்னா, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு கூட இருந்து, ஆமென், ஹல்லேலூயா, என்ன கேட்கிறான்னா, என் கூட இருந்து என்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஃபார் ப்ரொடெக்ஷன். அதுக்கடுத்து பாருங்க, நான் போகிற இடமெல்லாம் என்னை காப்பாற்றி, அதுதான் அது பாருங்க, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பும் எனக்கு ஆகாரமும் எனக்கு வஸ்திரமும் நீங்க கொடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணணும். அடுத்துக்கடுத்து எனக்கு சமாதானம் வேணும். ஆமென். நான் திரும்பி நான் என்னுடைய குடும்பத்தோட நான் சேரணும். இவன் தேவன் முன்னால வைத்த இந்த ஒரு விஷயம். ஆமென். ஆனா தேவன் ஆணையிட்டது எப்படி தெரியுமா? நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் இந்த விஷயங்கள் தான் நம்ம தேவன் நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்குற ப்ராமிஸ் எல்லாம், வாக்கு தத்தங்களெல்லாம் சில நேரத்தில் நம்ம சொல்லுங்க, தேவன் கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் சிறுகதில்லை, பெருசு, பெரிய விஷயம், பெரிய காரியங்கள். அதை நம்ம நம்முடைய ஆசீர்வாதங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுறோம். அவன் சொல்கிறான்ல, எனக்கு என்ன பண்ணணும், என்னை காக்க வேண்டும், தெரியாத இடத்துக்கு போகிறேன், நான் அவனை நீ காக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான், எனக்கு ஆகாரம் வேணும், உடுக்க இதெல்லாம் பைபிள் இருக்குது, இதெல்லாம் உங்களுடைய தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வருது, தேவனை தேடுற சில நேரத்தில் இந்த விஷயத்துக்காக தான் இருக்குதுங்க. கீழே பார்க்கும் போது நான் சமாதானத்தோட, அவனுக்கு அப்பா மேல இருந்த ஒரு ஆசை
ஆசை, குடும்பத்து மேலே விழுந்த ஒரு ஆசை வர வேண்டும். ஆனா தேவன் அவன் மேல் வச்சிருந்த பெரியதான ஒரு தரிசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க 13வது வசனத்தில் 28 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அதை நினைக்கவே இல்லை. அவன் சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் அவன் கேட்டு. ஆனா தேவன் ஆணையிட்ட காரியம் என்ன தெரியுமா? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இருக்கிற இந்த ஊர், ஆமென், இந்த இடங்கள், நம்ம வாடகை இருந்தாலும், நம்ம ஆசீர்வாதங்கள் குறையா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்தை எனக்கும் என் சந்ததிக்கும் கொடுப்பார். சொல்லுங்க, என் தேவனுடைய ஆணை சந்ததிக்குரியது, தலைமுறைகளுக்குரியது, எனக்கும் என் தலைமுறைகளுக்குரியது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். இந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஆணை இருக்குதா? ஆமென். நம்மளும் சுதந்திரிச்சு கொள்றோமா? ஆமென். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட ஒரு காரியத்தை சொன்னா, பேசினா, அது எனக்கும் என் சந்ததிக்குரியது. ஆமென். அப்படி என் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார், என்னுடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க 14வது வசனம், நீங்க சொல்லும் போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எடுத்துக்கணும். ஆமென். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கணும், மேற்கையும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் பரம்புவாய். ஆமென், ஹல்லேலூயா. எங்க போற, என்ன பண்றேன்னு தெரியலங்க, ஆனா இந்த அளவான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ளும் என் சந்ததிகளுக்குள்ளும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? அடையாளமாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் அற்புதமா என்னுடைய குடும்பம் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. என் தேவன் ஆணையை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய ஆணை வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆணையை தேவன் நிறைவேற்றினார். அதை குறித்து எபிரேயர்ல இருக்கு பாருங்க, 6வது அதிகாரத்தில். ஆமென். 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி அவன் பெற்றுக்கொண்டான்? பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலும் ஆபிரகாமை போல நானும் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஆணையிட்டு இருக்கிறார், எனக்கு இது சொன்னார், நான் ஆலயத்துக்கு வந்த இது சொன்னார், ஆனா என் வாழ்க்கையில நிறைவேறலன்னு சொல்றீங்கல்ல சிலர், அதனால சோர்ந்து போயிருந்தீங்க. அப்படி இருக்கக்கூடாது. என் தேவன் ஆணையிட்டு இருக்கிறார், நான் பொறுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு 14வது வசனத்தில் இருக்கு பாருங்க, 13ல அவர் எவ்வளவு உறுதிப்படுத்துறாருன்னா, அவர் ஆணையிட்டு கொள்றது அவர் மேலே தான். அவரை விட இந்த உலகத்துல பெரியவர் வேற யாருமே இல்லைங்க. அப்போ அவர் மேல அவர் ஆணையிட்டு சொல்றாருன்னா, அந்த ஆணை எவ்வளவு நிச்சயமானது, அதிங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள், குட்டுப்பேன் ஒன்று செய்கிற சொல்லிட்டாருன்னா குட்டுக்காமல் இருக்கவே மாட்டார். உயர்த்துவேன்னு சொன்னா உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. செய்வேன்னு சொன்னால் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க, என் சூழ்நிலையை பார்க்கலாம் என் தேவன் பெரியவர். ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் தானே வந்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. 14வது வசனம் பாருங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமென், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சந்தேகப்படாதப்பா, ஆண்டவர் சொல்ற, சந்தேகப்படாத, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தை சொல்லுவேன், செய்வேன்னா செய்வேன்ல சொல்லுவோம்ல. சில நேரத்தில் பிள்ளைகள் சில விஷயங்கள் வந்து அதான் வேணும், நான் செய்வேன்னு சொல்லிட்டேன்ல, செய்வேன்னு சொல்கிறோம்ல.
அப்போ அது எவ்வளோ உறுதியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வானிலும் பூமியிலும் பெரியவர், வார்த்தையில் எல்லாமே சிருஷ்டித்தவர். ஆமென் சொல்லுங்க. பொறுமையாய் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பொறுமையா பெற்று, ஏன்னா வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அது என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அதை கடைசியாக நீங்கள் சங்கீதம் 89க்கு வாங்க. 34வது வசனம் பாருங்க. பாருங்க. என் உதடுகள் விழும்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆமென். அவர் மாற்றவே மாட்டார். ஆமென். அவர் உதடுலேருந்து வந்த விஷயங்களை ஆமென் அவர் ஒருபோதும் மாற்றவே மாட்டாருங்க. ஆமென். ஆனால் சில நேரத்தில் அது ஏன் தெரியுமா தாமதமாகுது? அந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். அதனால தான் சில நேரத்தில் நமக்கு அது தாமதமாகும். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறத அப்படியே வச்சிருப்பார், அப்படியே வச்சிருப்பார். நம்ம எப்போ சில விஷயங்களை நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு ஆமென் நம்ம திரும்பி தேவனிடத்தில் வரும்போது ஏற்ற நேரத்தில் அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க 37வது வசனம். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை எப்படி தெரியுமா? ஆஸ் லைக் சன். ஆமென். சன் உறுதியாக இருக்கா? காலையில் டெய்லி வருதா? மத்தியானம் ஆக ஆக வெயில் ஏறுதா? சாயந்தரம் அப்படியே சன்ரைஸ் சன் செட்டு. அது எவ்வளோ உறுதியாக இருக்கு இல்லையா? ஆமென். ஒரு நாள் சன் வராட்டா யோசிக்கவே முடியாது. அந்த அளவில் தேவன் உறுதியாக சொல்கிறாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் சில வசனங்கள் அதே மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது பாருங்க. 89:4வது வசனம். தாவீதோடு கூட அவர் சொன்ன காரியம், என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று ஆணையிட்டேன். ஆமென் சொல்லுங்க. என் சந்ததியை தேவன் நிலைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. என் சந்ததியை தேவன் நிலைப்படுத்துவார். அவர் ஆணையிட்டு இருக்கிறார். சொல்லுங்க. எனக்கு சொன்னதை ஆமென் என் சந்ததி வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். என்னை நிலைப்படுத்துவார், என் சந்ததியும் நிலைப்படுத்துவார். தேவன் வருகை மட்டும். அல்லேலூயா. நம்ம எத்தனை தலைமுறைங்க பார்க்க முடியும்? ஆமென். நான் பிள்ளைய பார்க்கலாம், அதுக்கு பிறந்த பிள்ளைய பார்க்கலாம். சிலர் இருப்பாங்க அதுக்கு பிறந்ததை பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்து என்ன நடக்குமோ தெரியல. சொல்லுங்க ஏசப்பா. சொல்லுங்க ஏசப்பா. ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா உங்களுடைய வருகை மட்டும் என் சந்ததிகளை நிலைநிறுத்துருங்கப்பா உங்க சமூகத்தில். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை வரைக்கும் உண்டு. ஆமென். ஒரு பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, படிப்பு ஆசீர்வதிங்க, நல்ல கல்யாணத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா, நல்ல பிஸ்னஸ்க்கு ஒன்று வச்சிருக்கேன்ப்பான்னு ஒரு சந்ததி ஒரு தலைமுறைக்கு தானே நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அவருடைய ஆணையும் அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறை வரைக்கும் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை என்னப்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன். தாவீதுடைய வாழ்க்கையில செஞ்சாரா? ஆமென். அல்லேலூயா. உன் தீபம் அணையாம நான் காத்துக்கொள்வேன் சொன்னாரே. ஆமென். இப்பொழுதும் தாவீதின் சிங்காசனத்துல வீற்றிருப்பவர் தானே பேரு. அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினார் இல்லையா? அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதே செய்வார். 89 அதிகாரம் வீட்டில் ஃபுல்லாக இன்னைக்கு போய் வாசிக்கணும். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாசிப்பீங்க? ஆணையிட்டு இருக்கிறீங்க.
ஆமென். வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கும் போது 20வது வசனத்திலிருந்தே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அவரை இட்ட ஆணையில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே எல்லாம் நீங்கள் 21வது வசனத்துலலாம் இருக்கும், உங்க கை உறுதியாக இருக்கும், இப்போ நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதில்லை. அதுக்கடுத்து சத்ருக்களுக்கு முன்பாக அவன் சத்ருக்களை முன்பாக மடங்கடிப்பேன் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு 26வது வசனம் பாருங்க. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்ன. ஆமென். நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்த மாணவனும் ஆக்குவேன். ஆமென். என்ன சொல்றாரு தெரியுமா? அவரு நமக்கு அப்பாவா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அதுதான் மேலான ஆடை. அல்லேலூயா சொல்லுங்க. என் இயேசப்பாவை நான் அப்பாவா நான் பெற்று கொண்டிருக்கிறேன். ஆமென். அதை விட சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. ஆமென். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் அவங்க நாமத்துல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன என் தேவன் அவன் பிள்ளையா வச்சிருக்கிறார். மேலாக அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். கருவில் வந்த நாள் முதலும் ஆமென் அல்லேலூயா எனக்கு அப்பாவா இருந்த அவர் இறுதி வரைக்கும் என்னை நடத்த போதுமானவர். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துவார். தாவீதின் வாழ்க்கையில் அப்படியே நடத்திருக்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் பொறுமையாக பெற்றுக்கொண்டார். தாவீதின் வாழ்க்கையில் தேவன் சொன்ன ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிங்க. 30வது வசனம் வாசிங்க. போதும். ஆண்டவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒருபோதும் மாறாதவனா இருப்பேன், ஆனா நீ ஒருபோதும் என்னை மறக்கவே கூடாது. ஆமென். சொல்லுங்க. அவருடைய நியாயங்களை நான் கை கொள்ளணும், கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை விட்டு நான் விலகவே கூடாது. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். ஆமென். அல்லேலூயா. பைபிள் நீங்கள் நல்லா படிச்சிட்டினாலே ஆமென். எக்ஸோடஸில் இருந்து யாத்ராகமத்தில் இருந்து நீங்கள் ஏறக்குறைய லேவியர் ஆகமம், அதுக்கடுத்து உபாகமம், இது வரைக்கும் நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய நியாயங்கள் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுங்க, கட்டளைகள். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாசித்து 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 அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவர் ஒருபோதும் மறவே மாட்டார், நம்மளை மாறாதவராக இருப்பாருங்க. ஆமென். சொல்லுங்க, நான் வேதத்தை விட்டு விலகவே மாட்டேன். ஆமென். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேதத்தையே படிக்க மாட்டேங்கிறாங்களே. தேவன் சொன்ன கட்டளைகளை இப்போ எழுப்பி விட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? 10 பசங்காம சொல்ல முடியுமா? 4 பேர்கிட்ட கேட்குறேன். இங்கே பெரிய ஆட்கள் கிட்ட நான் கேட்கல, யூத்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா பெசகாம? பைபிள் ரீட் பண்றது இல்ல. பைபிள் ரீட் பண்றது எப்படியோ தெரியுது. வீட்டில் எல்லா நாளும் தேவனை மறக்காமல் இருக்கணும் நான் ஜெபம் பண்றோமா? அவர் மாறவே மாட்டார். ஆனா நம்ம தேவனை மறந்து போறோமே. எல்லா நாளும் ஜெபம் பண்றோமா? வாலிப பிள்ளைகள், நான் பெரிய ஆட்களுக்கு சொல்கிறது இல்லைங்க, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் தெரியாதவங்க இவங்களுக்கு செய்யாதவங்க இவங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்னாலும் ஜெபம் பண்ணுறோமா? எல்லா நாளும் பைபிள் ரீட் பண்ணுறோமா? நம்ம ரீட் பண்ணால் தானே தேவன் என்னென்ன சொல்லியிருக்கிறான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். அதன்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போம். புக்கு 12th வந்தோ 10th வந்தோ வந்தானா நல்லா மார்க் எடுக்கணும்னு காலையிலே 6:30 ஓட்ட ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு 8 மணி 10 மணி படுக்க 1 மணி. ஆனால் வேதத்துக்கு நம்ம கொடுக்குற நேரம், பைபிள் ரீட் பண்ணியா? காலை எழும்பி ஜோ பண்ணியா? பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் வசனம் சொல்லுது.
ஆமென். தேவன் மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னா ஆமென், அவருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் ஆமென், அவருடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கை கொண்டு நடக்கணும். ஆமென். 2 காரியம் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். அநேக காரியம் பைபிளில் இருக்கிறது. ஆமென். ஃபஸ்ட்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பொறுமையாய் பெற்றுக்கொண்டார். ஆமென். தாவீது வாழ்க்கையில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவன் தேவன் முன்பாக அவனை சரிப்படுத்திக்கிறதுல மறந்தே போக மாட்டான் தாவீது. அதனால தான் தேவன் அவனுடைய சந்ததியை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். தேவன் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும். கர்த்தர் இந்த வாக்கின் மூலமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் இறுதி பகுதிக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 3:18 இறுதி பகுதி. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே ஹல்லேலூயா. ரொம்ப பேருக்கு இன்னும் நான் பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. இன்னும் நான் மாற்றம் அடையணும், எனக்கு அது நடக்கணும், இப்படி நடக்கணும்லாம் பெரிய பெரிய கனவுலாம் இருக்குது. உங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. இப்படி ஆசைப்பட்டு கனவுப்பட்டு ஒண்ணுமே நடக்காததுனால நடந்தா நடக்கட்டும், கிடந்தது கிடக்கட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும், வேணா கடவுள் ஏன், அவங்களுக்கு தான் செய்தி இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன் மகிமையின் மேல மகிமை பெற முடியல? நம்ம வாழ்க்கையில சில காரியத்துல கர்த்தருடைய மகிமை என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அடுத்த ஒரு வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, அடுத்த. நீங்க யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அங்கே கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். எப்படி விளங்க பண்ணினார்? தாம் செய்த அற்புதத்தின் மூலமாய். எதன் மூலமாய் சொல்லுங்க? நான் மறுரூபம் அடைந்தால் நான் மகிமையை அனுபவிப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஆமா, நான் அடுத்த அளவு உயரணும். அந்த வீட்டில் நடந்த அற்புதத்தை பாருங்க. இவ்விதமா இயேசு அந்த 11ஆம் வசனம், முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்து ஆண்டவர் இந்த வருஷங்கள்ல நம்ம வாழ்க்கையில மகிமையை வெளிப்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். அல்லேலூயா. உன் கூடாரத்தின் சீரையிருப்பு முற்றிலும் மாற்றப்படு. உன் கூடாரத்தின் முற்றிலும் மாற்றப்படு. சொல்லுங்க, கூடாரத்தின். கையை தட்டி, கூடாரத்தின் முற்றிலும் மாற்றப்படு. உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகோ. நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கூடாரத்தின் சீரையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சீரையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார்? என்னால எதையுமே மாற்றவே. என் கூட நல்ல வலதுகையை உயர்த்தி அப்படியே தலைக்கு கொண்டு வந்து தலைமுடிய பிடிச்சி டை வேணா அடிக்கலாம், வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ என் கையில்
முடிய மாத்துறதுக்கே அதிகாரம் இல்லையே, நான் எதை மாத்திர போறேன்? பொண்டாட்டிய மாத்தணும்னு நினைச்சவங்க மண்ணை தான் கவுனாங்க, புருஷனை மாத்தணும்னு நினைச்சவங்க மண்ணை தான் கவுறாங்க. பிள்ளைய மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுதான் நடக்கு. நீங்க யாரையும் மாத்தலாம் வேண்டாம், உங்களை மாத்துங்க, எல்லாமே மாறிடும். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என்னைய மாத்துங்க சொல்லுங்க. என்ன தெரியுமா இப்ப பிரச்சனை? சிலருக்கு அவங்கள மாத்த சொல்லிட்டா உடனே சொல்லிருந்தாங்க, அப்ப நான் இருக்கப்படாது, நான் இருக்கதானே டிஸ்டர்ப். ஆண்டவர் சொல்றாரு, மனம் மாறாமல் போனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. ஆண்டவரை என்னால இல்ல ராஜா, என்கிட்ட ஒண்ணுமே. நம்ம அடிக்கடி பாடலாம், வேறுமையா வேறுத்து நீரம்பி வழியோ விலங்க செய்திடுமே. வேதத்தில் காண் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்களோ இல்லை, இந்த செய்தி நடுவில் இந்த பாட்டு மட்டும் உங்க ஆவியில் ஆத்துமாவில் ஓடிக்கிட்டே இருக்கணும். குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்ன கண்ணோக்கி பார்த்திருமே, என்ன நீர் மாற்றுமே, நீர் விரும்புகிறபடி என்ன என்ன பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆக்சுவலி தேவ மனுஷியாக சாராள் நவரோஜி அம்மா தேவசாய லாக மாறி தேவனோடிருப்பே, அந்த பாட்டை பரலோகத்துக்காக ரெண்டாவது தான் பாடினாங்க, முதலாவது இம்மைக்காக பாடினாங்க. அல்லேலூயா. சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று கூப்பிடுற அளவுக்கு ஆபிரகாமிட்ட ஒரு தேவ சாயல் இருந்துச்சு. உங்க வீட்டம்மாமார் உங்களை பார்த்து, இவர் ஜெபம் பண்றாரு, தேவனை முன்னிறுத்தி என்கிட்ட பேசுறாரு, அப்ப இவர் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட எஜமான் அப்படிங்கிறத பார்க்கணும். மனைவி கெடுத்த விஷயத்தையும் புருஷன் அப்படி பார்க்கணும். மகிமை வரணும்னா உங்க சாயல்ல ஒரு மாற்றம் வரணும், உங்க செயல்பாட்டுல மாற்றம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் யாருக்குள்ள மகிமையின் மேல் மகிமை கொடுப்பார்னா தேவ சாயலாய் மாறுகிறவர்களுக்கு. முதல் ஆண்டவருக்கு ஆராதனை நடந்துச்சு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில். அந்த முதல் ஆராதனை என்ன ஆராதனை? காணிக்கை பலியிடுதலின் ஆராதனை. அந்த ஆராதனையில ஆண்டவர் ஆபேலின் பலியை என்ன பண்ணினார்? அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஆனால் யாருடைய பலியை அங்கீகரிக்கவில்லை? அங்கே ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியம் அநேகம் கேட்டார். அதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் அன்றைக்கு அழுத்தமா சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நன்மை செய்தால், என் பார்வையில் நீ நன்மை செஞ்சிருந்தா நான் உன்னை அங்கீகரிக்காமலா விட்டிருப்பேன். ஹலோ சொல்லுங்க, நான் நன்மை செஞ்சா நான் மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஆனா சட்டியில என்ன இல்லை? நன்மை இல்லை, வெறும் ஆப்ப மட்டும் போட்டு சொன்னீங்க. அதை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. என்ன செய்யுங்க?
இப்போ இந்த தேவ சாயல் என்னங்கிறத ஒன்று நான் ஒரு பகுதியை மட்டும் காட்டிட்டு நான் உங்களை சீக்கிரம் ஜெபம் பண்ணி முடிச்சிருந்தேன். எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ பழைய மனுஷனை நல்லா கவனிங்க. நம்முடைய திருச்சபையில் பழைய மனுஷனுக்கு என்ன கிடையாது? தேவ ராஜ்யத்தில் என்ன இடம் கிடையாது? பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு உங்கள் உள்ளத்திலே, சரி இந்த வார்த்தையை நீங்க சரியா கவனிக்கணும். இந்த புதிய ஆவி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? புதிய எண்ணங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சரியான எண்ணங்கள். ஆமென். அந்த பழைய மனுஷன மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான தேவனுடைய சாயலாக. அப்ப புதிய மனுஷன் தான் என்ன சாயல்? இது வந்துட்டுனா நீங்க மகிமையின் மேல். ஹல்லேலூயா. அந்த தேவ சாயலுக்கான 4 பொறுப்புகளை வேகமா சொல்லி முடிச்சிருந்தேன். 25 பாருங்க. 25 அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் இதாங்க பிரச்சனையே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒண்ணுமே பேச மாட்டேங்காவ. ஹலோ, செல்போனுக்கு லாக்கு, ஒவ்வொரு ஆப்புக்கும் லாக்கு. நீ லாக்க மாத்து. அல்லேலூயா. ஆளுக்கு பேசுறதுல என்ன இருக்கட்டும்? உண்மை இருக்கட்டும். இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த விஷயத்துல எப்போதுமே அடுத்தவங்க பர்சனலை, அடுத்த குடும்ப ரகசியத்தை அறியணுங்கிற விருப்பத்தை முதல்ல உங்களை விட்டு எடுத்து எங்க போட்டுருங்க? குப்பை தொட்டியில போட்டுருங்க. அவங்க வேலையை பாருங்க. அடுத்தவங்க உங்களுக்கு சொல்ற விஷயத்த ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. அல்லேலூயா. அது என்ன, இது என்ன? இப்ப எங்களுக்கு இந்த நாட்கள் எல்லாம் நான் ஊழியத்துல போறப்போ ஆவியானவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னாரு. நீ கணக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு. ஆனா ரொம்ப பேர் உங்ககிட்ட விளக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? நான் சொல்றேன், விளக்கம் கொடுத்தே வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறது மெய் என்கிற அந்த நம்பிக்கை முதல்ல என்ன பண்ணணும்? வரணும். பொய்யை எடுத்து போடணும். இப்படி அல்ல, இதுதான். சந்தேகம், எக்கச்சக்க சந்தேகம். ஏன் சந்தேகம் வருது? நம்பிக்கை இல்லாததுனால தான் வருது. வாழ்க்கையில உங்களுக்குள்ள உண்மை பெருகிச்சுன்னா நீங்க தேவ சாயலா மாறுவீங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, தேவனுக்கு எதையும் நான் மறைக்க, கணவன் மனைவிக்குள்ள நான் எதையும் மறைக்க கூடாது. பெற்றோருக்கு நான் எதையும், சொல்லு குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றோருக்கு நான் எதையும் மறைக்க கூடாது. நான் மறைவிலே என் இஷ்டத்தின்படி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டா ஆண்டவருடைய உள்ள ரொம்ப துக்கப்படும். வேதத்தில் நீங்கள் எக்கச்சக்கமான வார்த்தை இருக்குது. பொய் நாவு தேவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, அருவருப்பு. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க அருவருப்புக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அருவருப்புக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அடச்சி அப்படின்னு அவர் சொல்லுவாராம். எதை பார்த்தா? அவ விசுவாசி, தேவ ஜனம், ஊழியர். சில நேரம் இன்னைக்கு சில இடத்துலலாம் எப்பா செய்யாததெல்லாம் நாங்கள் இதை செஞ்சோம், அப்படி பண்றோம்னு சொல்றதெல்லாம் நம்புறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், நீங்க சொல்றது உண்மையா இருக்கட்டும். ஆமென்.
அந்த உண்மையை தான் தேவ சாயலா கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டாவது அவர் எதை தேவ சாயல்னு சொல்றாருன்னா 26ஆம் வசனம் பாருங்க. நீ கோபம் கொண்டாலும் எது பாவம் தெரியுமா? எது பாவம் தெரியுமா? அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கான எரிச்சலை 1000 நாள் சுமந்துட்டு இருக்கிற எரிச்சல் பாவம். நேற்று ஒரு காரியம் கணவன் மனைவிக்குள்ள நடந்துட்டு, இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள நடந்துட்டு, இல்லை அக்கா தங்கச்சிக்குள்ள நடந்துட்டு, அதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் எது தெரியுமா எரிச்சல்? நான் சொன்ன மாதிரி நீ செய்யலைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. யார? கெட்டின பொண்டாட்டிய. சில நேரம் இந்த அம்மா இவர் இப்படி இருந்தாருன்னா அந்த அம்மா இப்படி இருக்கும். இல்லை இந்த அம்மா இவர் இப்படி கொஞ்சம் கீழே நின்னாருன்னா இந்த அம்மா எங்கே ஏறிக்கிடும். திரும்ப திரும்ப பழைய காரியத்தை சொல்லி 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 காட்டுறது. அன்னைக்கு மட்டும் என்னவா, எனக்கு அப்பமே தெரியும் உன்னை பத்தி. இதெல்லாம் என்ன வச்சிருக்கிறீங்க பாருங்க. யூ ஆர் த சின்னர். நீங்க மகிமையின் மேல் மகிமையெல்லாம் ஆண்டோட்ட கேட்க முடியாது. இந்த எரிச்சல் தேவ சாயல் அல்ல. இதை எடுத்து போடுங்க. மூணாவது எது தேவ சாயல் தெரியுமா? 28ஆம் வசனம் பாருங்க. திருடுகிறவன் இனி குறைச்சல் உண்டானவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து என்ன பண்ண கடவன்? அடுத்தவன் வீட்டில் இருக்கிற பொருள் உங்க கணக்கில் நீங்க எழுதிட்டு இருக்கக்கூடாது. மாமியார் வீட்டில இருந்து பொண்டாட்டி கொண்டு வர்றது, இல்ல அக்கா தங்கச்சி கொஞ்சம் 2 நாள் உதவி செஞ்சிருப்பாங்க, 3ஆவது நாளும் அப்படி மெதுவா அக்கா கிட்ட போட்டு வைக்கிறது. அக்கா கொக்கா எனக்கு தாக்கா. ஆத்திர அவசரத்துக்கு அண்ணன் தம்பி ஒரு உதவி செஞ்சா எப்போதுமே அண்ணன் தம்பி வீட்டில் அக்கா தங்கச்சி வீட்டில் இருக்கிறது எனக்கு தாண்டு உங்க கணக்கில் நீங்க எப்படி எழுதி வைக்கிறீன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசியாய் 29ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிருது. கெட்ட வார்த்தை ஒன்றும் வீட்டில் கோபம் வந்துட்டுனா இவங்களுக்கு என்ன வந்துருமா? கெட்ட வார்த்தை வந்துருமா? ஆண்டவர் சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான அதையே கேட்கிறவர்களுக்கு. இந்த 4 சாயலுக்கும் இந்த வாரம் நீங்க ஜெபம் பண்ணணும். உண்மை பேசுங்க. என்ன பேசுங்க? ரெண்டாவது என்ன பண்ணுங்க? எந்த சூழ்நிலையிலும் எரிச்சலை என்ன பண்ணுங்க? மூன்றாவது உங்க கைக்கு என்ன வேலை கொடுக்குறாரு அதை செய்யுங்க. அடுத்தவங்க வேலையை நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 4வது தேவ பக்திக்கு பிரயோஜனமா இருக்கிற வார்த்தை மட்டும் உங்க வாயில் என்ன பண்ணட்டும். அப்போ நீங்க தேவ சாயல் இருப்பீங்க. நீங்க மகிமையின் மேல என்ன அடைவீங்க? ஜெபம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்? நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கிருபை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரை தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. தாங்கியதை நாள் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகள் நினைத்தே பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
தேவ சாயலாகத்தானே மகிமையின் மேல மகிமை அடைய முடியும் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு உங்க பிள்ளைகிட்ட பேசி இருக்கிறீங்க. தேவ சாயலின் ஒரு பகுதியை இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்துருக்கிறீங்க. அவங்க தேவ சாயலிலே வளர்ந்து மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும், தடைகள் மாறட்டும், எல்லா குடும்பங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாங்க. உங்க திருநாமத்தை கர்த்தர் உயர்த்துங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா குடும்பத்திலையும் அவர்களுடைய விருப்பங்களை கர்த்தர் கேட்டு அவங்க வாழ்க்கையில இந்த வாரத்தில் நீர் மகிமையின் மேல மகிமை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.